அமமுகவை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய டிடிவி தினகரன் மனு கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து செய்தியாளர் சுஜித்ரா இணைகிறார். சுஜித்ரா, விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அதை கட்சியாக பதிவு செய்வதற்காக டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதாவது இரட்டை இலை சின்னம் யாருக்கு, இரட்டை இலை கட்சி யாருக்கு சொந்தம் என்பது குறித்த ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அணியை ஒரு கட்சியாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு வந்து தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக தற்பொழுது டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அவருடைய வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் சார்பில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு அதிமுகவில் இரண்டாக பிரிந்து தன்னுடைய தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை டிடிவி தினகரன் அவர்கள் கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தங்களுக்கு பல்வேறு சின்னங்கள், அதாவது இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்த சூழ்நிலையில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்னர் உச்சநீதிமன்றமானது டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதாவது இரட்டை இலை சின்னத்தை வழங்க முடியாது என்ற ஒரு தீர்ப்பினை வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றமானது உத்தரவினை பிறப்பித்திருந்தது. அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் தரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவும் முடித்து வைக்கப்பட்டது. அதன் பிறகான ஒப்புதலுக்கு பிறகு டிடிவி தினகரன் சார்பில் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை 6 மாதங்களுக்குள் கட்சியாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தேவையான சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் உத்தரவாக பிறப்பித்திருந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை கட்சியாக பதிவு செய்வதற்கான வேலைகளை டிடிவி தினகரன் தரப்பு அவர்கள் தொடங்கி இருப்பதாகவும் அது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் தாக்கல் செய்வதற்காக இன்று தேர்தல் ஆணையத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் ராஜா செந்திர பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொடர்பான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திலும் அவர்கள் ஒப்படைக்க இருக்கிறார். இதற்கு பிறகு தேர்தல் ஆணையமானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை கட்சியாக பதிவு செய்வதற்கான ஆட்சேபனை யாருக்கேனும் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த ஒரு விரிவான அறிக்கையை ஒரு அறிவிப்பாக நாளிதழ்களில் வெளியிடும். அதன் பிறகு 1 மாத காலம், அதாவது 30 நாட்களுக்கு பிறகு யாருக்கும் ஆட்சேபனை இல்லை என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை கட்சியாக பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது தற்பொழுது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் பொதுவான ஒரு பரிசு பெற்ற சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவருமே தனி வேட்பாளர்களாகத்தான், அதாவது சுயேட்சை வேட்பாளர்களாகத்தான் கருதப்படுவார்கள் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. அதன் பிறகுதான் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது தற்பொழுது கட்சியாக பதிவு செய்வதற்கான முயற்சிகளை டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சுஜித்ரா, அமமுக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாற இருக்கிறது. அதற்கான ஆவணங்களை இன்று தேர்தல் ஆணையத்தில் அந்த கட்சியின் சார்பாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜித்ரா தர கேட்டோம்.